பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மே மாதம் 27ஆம் தேதி 2025 அமாவாசை. கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆதியாகமம் 37ஆம் அத்தியாயத்திலிருந்து 41 அத்தியாயங்கள் வாசிப்போமானால், ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு ஆட்டு இடையனான யோசேப்பு ஐகிப்து நாட்டினுடைய அரசருக்கு அடுத்தபடி அமர்ந்திருக்கக்கூடிய பெரிய ஆசிரியரை பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். ஆனால் இவ்வளோ பெரிய ஆசிரியர் யோசேப்பு கடந்து போன பாதை கண்ணீரின் பாதை, கஷ்டங்கள் நிறைந்த பாதை, முட்கள் நிறைந்த பாதை. சொந்த அண்ணன்மார்களே யாக்கோபை ஒரு அடிமையாக கருதி அவரை ஐகிப்து போய்க்கூடிய இஸ்மாயிலர்களிடத்திலே விட்டு விடுகிறார்கள். இந்த விக்கிரத்துக்கு முன்னாடி அவனை கொண்டு விடலாம் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். அப்புறம் பாலும் கிணத்துல தள்ளுறாங்க. ஆனால் யோசேப்பு தைரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்தில் எந்த இடத்திலும் யோசேப்பு புலம்பினார் என்று எழுதவில்லை. ஐகிப்துக்கு போய்கொண்டிருந்த இஸ்மாயிலர்கள் அவரை போத்திபார் இடத்திலே விட்டு விடுகிறார்கள். அவன் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறதை கண்ட அந்த அரசு அதிகாரி தன்னுடைய வீட்டிலேயே ஒரு வேலைக்காரனை போல வைத்துக் கொள்கிறார். புலம்பவில்லை யோசேப்பு. என் தகப்பனுக்கு நான் மிகுந்த பிரியமான பிள்ளையாக இருந்தேனே, சந்தோஷமாக நான் இஸ்ரேல் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேனே, எனக்கு என்ன நிலைமை, இந்த இடத்துல நான் ஒரு அடிமையை போல இப்போ இருக்கிறேனே, ஒரு வேலைக்காரனை போல நடத்தப்படுகிறேனே என்று அழுகவில்லை, புலம்பவில்லை. காலம் எப்படியெல்லாம் அவரை இழுத்து கொண்டு போய்கொண்டிருக்கிறதோ அவர் நன்மைகளையே செய்து கொண்டு கர்த்தர் அவருக்கு கொடுத்த அனுமதித்த அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். திடீரென்று ஒரு நாள் வீணான பழிச்சொல்லுக்கு ஆளாகிறார். இந்த அரசு அதிகாரியினுடைய மனைவி ஒரு தவறான செயலுக்கு அவரை ஈடுபடுத்த முற்படும் பொழுது அவன் அந்த ஸ்திரீயை கண்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தவறான பழிச்சொல்லை அவன் மேலே போட்டு அந்த அரசு அதிகாரி யோசேப்பை சிறைச்சாலையிலே வைத்து விடுகிறார். எப்பவெல்லாம் யோசேப்பு கஷ்டங்களுக்குள்ளாகிறாரோ வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யோசேப்போடு துணையாக இருந்தார் என்று. வாசித்து பாருங்கள், 37 41 அதிகாரம் வரைக்கும். சிறைச்சாலையில் வைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யோசேப்போடு துணையாக இருந்தார். சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிக்கு அவன் இஷ்டப்பட்டவனாக இருக்கிறான். அந்த இடத்துல அவன் வாழ்ந்து கொள்ளும் பொழுது அவன் அழுகவில்லை, புலம்பவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திடீரென்று ஒரு நாள் அந்த ஊர் அரசருக்கு ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவின் விளக்கத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு அவர் திணறிக் கொண்டிருக்கிறார். சிறைச்சாலையிலே இந்த யோசேப்பானவன் எத்தனையோ பேர் ஒரு ட்ரீமை, ஒரு கனவை இன்டர்பிரேட் பண்ணுறாரு. அதுக்கு விளக்கத்தை கொடுக்கறதை அந்த ஒரு மனுஷன் பார்க்கிறான். இதை அந்த அரசரிடத்துல சொல்லுகிறான். அரசரோ சிறைச்சாலையில் இருந்து அரண்மனைக்கு இவரை அழைத்து வருகிறார். அரண்மனைக்கு வந்து நின்ற அரசருக்கு முன்பு யோசேப்பு அவர் கண்ட கனவின் விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த விளக்கத்தை கேட்டு அறிந்த அரசர் மிகுந்த சந்தோஷப்பட்டு சொல்லுகிறார், இதோ உனக்கு இன்றிலிருந்து நான் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறேன். இந்த ஐகிப்து மக்கள் உன் வார்த்தைக்கு கட்டுப்படுவார்கள், கீழ்ப்படிவார்கள். அரசு ஆணை பிறப்பிக்கிறார், நீ எனக்கு அடுத்தபடியாய் இருப்பாய். தன்னுடைய மோதிரத்தை அவருக்கு கொடுத்து இந்த ஒரு பெரிய உயர் பதவியை அவருக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் பிரியமான சகோதரனே சகோதரியே, வீணான பழிச்சொல், சிறைச்சாலை, கொலை முயற்சி செய்ததுக்கான காரியங்கள், அடிமை போல இவரை வித்து விடுகிறார்கள். இத்தனை சோதனைகளை கடந்து யோசேப்பு ஒரு பெரிய ஆசீர்வாதத்திலே அவர் அமர்ந்திருப்பதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யோசேப்பு நல்ல மனுஷன்தான், ஆனால் சோதிக்கப்படுகிறார். யோபினுடைய வாழ்க்கை கூட நாம் வாசிப்போமேயானால் யோபு கூட சோதிக்கப்படுகிறார்.
ஆனால் சோதனை எல்லாவற்றையும் கடந்த பிறகு பார்ப்போமே ஆனால் அவர் இழந்ததிலே அவருக்கு ரெட்டிப்பு மடங்கான ஆண்டவர், ரெட்டிப்பு மடங்கான ஆசீர்வாதத்தை கடவுள் அவருக்கு அருளினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் நல்லவனாக தானே இருக்கிறேன், நல்லதையே தானே செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு எதற்கு இந்த கஷ்டம்? என்னுடைய கஷ்டம் தீராதா? என்னுடைய கஷ்டத்திலிருந்து நான் வெளியவே வர முடியாதா என்று மனசில் சோர்வோடு இருக்கிறீர்களா? சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை கடவுள் அந்த பாலும் கிணற்றிலே தள்ளி இருக்கும் பொழுதே ஒருவேளை மீட்டு கொண்டு வந்து திரும்பவும் தன் தகப்பனிடத்திலே யோசேப்பை சேர்த்திருந்தால் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கண்டிருக்க மாட்டார். சோதனைக்கு உட்பட்டிருக்கிறீர்களா? வேதனையின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறீர்களா? தீர முடியாத கடன் தொல்லையின் கஷ்டங்களிலே நீங்கள் பிரயாணித்து கொண்டிருக்கிறீர்களா? வியாதிகளின் கொடுமைகள் உங்களை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதா? கடவுளோடு பிரயாணியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் சோதிக்கப்படுவது, கண்ணீரின் பாதையிலே நடப்பது உங்களுடைய துக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக அல்ல. உங்களை ஆண்டவர் பெரிய காரியங்களுக்காய், பெரிய ஆசீர்வாதத்துக்காய் ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். பாதியிலேயே மனம் சோர்வடைந்து நாம் விலகிவிட்டோமே ஆனால் கடவுள் உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய பெரிய ஆசீரை உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். பிரயாணியுங்கள் சகோதரனே, சகோதரியே. சோதனைக்கு உட்பட்ட சகோதரனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். யோசேப்புக்கும் இதே வார்த்தையை கடவுள் சொன்னார். சிறைச்சாலையில் அடக்கி வைக்கும்போது கடவுள் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வீணான பழிச்சொல்லுக்கு ஆளாகும் போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்தவானாக இருந்தான், ஆண்டவரும் அவனோடு இருந்தார். சோதனைகளின் வேதனைகள் நிமித்தம் யோசேப்பு ஒரு நாளும் அவனுடைய இயல்பான சுவாபத்தை விட்டு கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு பயந்தவனாய் அவன் வாழ்ந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய ஆசீர் அவனுக்கு கிடைத்தது. கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, சோதிக்கப்படும் பொழுது இன்றைக்கே நம்ம ஒரு ஆசீரை எதிர்பார்க்கிறோமா? அந்த ஆசீர்வாதத்தின் பை, அந்த பேக் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவராக இருக்கும். சோதனைகளின் பாதையிலே நம்ம கடந்து போகும்போது அந்த பையினுடைய சைஸ் பெருசாகிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் காலம்தான். இதை கடந்து வரும்பொழுது பாருங்கள், ஆண்டவரின் ஆசீர் ரெட்டிப்பு மடங்காய் உங்கள் இல்லத்துக்கு வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். இந்த இரவு சோதனைக்கு உட்பட்டிருக்கிறீர்களா? எந்த விதமான வேதனைக்கு உட்பட்டிருக்கிறீர்களா? கடன் தொல்லைகள் போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதுனவா? உற்றார் உறவினர்களே உங்களை வீணான பழிச்சொல்லுக்கு ஆளாக்கி கேலி செய்து கொண்டிருக்கிறார்களா? மௌனமாய் கர்த்தரோடு பிரயாணி சகோதரனே, கர்த்தரோடு பிரயாணி சகோதரியே. பெரிய ஆசீர்வாதம் உனக்காய் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென்.